இருக்கும் இடத்தில் பதற்றம் உண்டாகும் பொழுது, வார்த்தைகள் கூர்மையாகும் பொழுதும், எதிர்வினைகள் எதிர்பார்க்கப்படும் பொழுது அநேகர் தவறவிடும் ஒரு தருணம் உள்ளது. அந்த தருணம் பதிலை எதிர்பார்க்காது, ஆனால் கட்டுப்பாட்டை எதிர்பார்க்கும். எதிர்மறையான சூழ்நிலையில் அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல, அது ஒரு ஒழுக்கம். நீங்கள் உடனடியாக பதில் வினை ஆற்றவில்லையானால் உங்கள் வலிமையை ஒப்படைப்பதில்லை. எதையாவது திருத்திக் கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டுவதில்லை. யாருடைய உணர்வுகளும் உங்கள் நடத்தையை தீர்மானிக்க விடுவதில்லை. அமைதி வெளியே இடத்தை உருவாக்குகிறது, இடம் தெளிவை உண்டாக்குகிறது, தெளிவு நல்ல தீர்மானங்களை உருவாக்குகிறது. தலைமைத்துவத்தில் முரண்பாட்டில் அனல் பறக்கும் உரையாடல்களில் இதை நான் கண்டிருக்கிறேன். அமைதியாக இருப்பவர் தன்னை குறித்து பொதுவெளியில் இருக்கும் பிம்பத்தை, அதாவது இமேஜை பாதுகாத்துக் கொள்கிறார். வழி நடத்தும் பொறுப்பை அமைதியாக எடுத்துக் கொள்கிறார். உரத்த பேசுவதால் அல்ல, ஒன்றை நிரூபிப்பதால் அல்ல, தங்கள் அடுத்த நகர்வை குழப்பமான சூழல் தீர்மானிக்க அனுமதிக்காததால் அப்படி எடுத்துக் கொள்கிறார். சூழ்நிலைகள் யுத்தமாக மாறுவதை இப்படி தவிர்க்கலாம், வெல்லவும் முடியும். அமைதியாக இருந்து காரியம் சாதிப்பதை குறித்து டாக்டர் வி ஸ்ரீவேணி இப்படி கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.